ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் ஸ்டிச்சிங் சம்மந்தமான வீடியோஸ் போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்து இந்த சுருக்கம் வைக்கிறது. அது பிகினர்ஸ்க்கு மட்டுமே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கு கூட இந்த சுருக்கம் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இதுக்காக வந்து கேதரிங் ஃபுட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளீட்ஸ் வைக்கிறது ஈஸி, பட் ஆனால் இந்த கேதரிங் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஈவனாக கரெக்டாக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஷன் மேக்கரில் மட்டும் இல்லைங்க, நார்மலான மிஷின்லையுமே இந்த ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து நம்ம செய்யலாம் கேதரிங். ஸோ அதை வந்து நான் லாஸ்ட் எண்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃபேஷன் மேக்கரில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள்கிட்ட நார்மலான அந்த மிஷின் இருந்தாலே போதும், சீவிங் மிஷின். ஸோ டேபிள் டாப்பில் வந்து மேக்ஸிமம் இந்த ஜிக்ஸாக் வந்து ஸ்டிச் வந்து இருக்கும். ஸோ அது இருந்துச்சுனாலே உங்களுக்கு இது வந்து செய்யலாம். ஸோ இந்த பிராண்டு தான், இந்த மிஷின் தான் வேணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போது நான் அந்த மிஷினில் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தில் வந்து நான் இப்போ தச்சு காமிக்கிறேன் இது எப்படி அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஜிக்ஸாக்ல மோடில் வச்சுக்கலாம். இதை ஜிக்ஸாக்லேயே லாஸ்ட் இந்த 2 பாயிண்ட் இருக்குல்ல, சென்டர் பாயிண்ட் அல்லது சென்டர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப அகலமாக இருந்தது அப்படின்னாலும் இது கரெக்டாக வராது. கிளாத்தை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நார்மலாக எப்போவும் நம்ம லாக் ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் 2 தடவை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ராவாக நூல் விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதாவது பாபின் கேஸில் உள்ள நூலும் அண்ட் அந்த நீடிலில் கொடுத்துருக்கிற நூலும், இது 2 நூலையும் சேர்ந்தாப்பில் நம்ம ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி 2 நூலையுமே நான் சேர்த்து தான் பிடிச்சிருக்கேன். சேர்த்து பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வந்து கொஞ்சம் லைட்டாக புல் பண்ணி நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. ஒரு கையில் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு கையால் கிளாத்தை வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது வந்துட்டு நல்ல ஒரு கேதரிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கையால் கண்டிப்பாக வைக்க முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி கேதரிங் வைக்கிறதுக்கு. ஸோ வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நூல் பிடிச்சிருக்கோம்ல கையில், ஸோ அந்த நூலுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அந்த ஸ்டிச் வந்து விழும், அதாவது இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து விழும். ஸோ இதே மெத்தடை வந்து நம்ம நார்மல் சீவிங் மிஷினில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் இந்த மாதிரி நூலை பிடிச்சிக்கிட்டே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் வந்துட்டு பாதி தூரத்தில் லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதை வெளியே எடுத்து அது எந்த அளவுக்கு சூப்பராக அந்த கேதரிங் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத. நான் பாதி தூரம் தான் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு திக்கான கேதரிங் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நல்ல ஒரு லேயராக இருக்கும் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணும், நமக்கு எவ்வளோ அகலம் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். ஸோ ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அந்த த்ரெட்டு வந்து உள்ளே போயிடும், அப்புறம் வந்து கேதரிங் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் நமக்கு நீளமாக த்ரெட்டு விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து நார்மல் மிஷினில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ அதே மாதிரி ஒரு கிளாத் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை அதே மெத்தடு தான். ஸோ அதே மெத்தடில் ஒரே சின்ன ட்ரிக்கு மட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் நிறையா நூல் விட்டுருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். அந்த பாபின் கேஸ் நூலும் அந்த நீடிலேருந்து வர நூலையும் நான் எக்ஸ்ட்ராவாக நிறையா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணணும், இடையிலேருந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா 2 நூலும் சேமாக நமக்கு முன்னாடி வந்துடும். இதே நீங்கள் இடையிலேருந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாபின் கேஸ்லேருந்து வர நூல் வந்து சைடு வழியாக முன்னாடி வரும். ஸோ அப்போ வந்து அது கரெக்டாக இருக்காது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் இது நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து தான் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
லாக் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அந்த த்ரெட்டை நம்ம முன்னாடி அந்த எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டை நல்லா புல் பண்ணி இழுத்துக்கிட்டே லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை காட்டுறேன். இப்போ நான் இதை வந்துட்டு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். அதாவது ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த புல் பண்ணுறதையும் விடக்கூடாது. அண்ட் அதே டைமில் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு அந்த நூலோட அந்த நம்ம புல் பண்ணி இழுத்து வச்சுருக்கோம்ல அந்த நூலுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஸ்டிச்சு விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி விழும்போது அந்த நூல் வந்து அந்த த்ரெட்டு நம்ம பிடிச்சிருக்கோம்ல அந்த த்ரெட்டு வந்து லாக் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது லைட்டாக ஒரு சிக்ஸாக் மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகும். அப்போ வந்து அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு இடையிலோடி இந்த நூல் வந்து நமக்கு வரும். ஸோ இப்போ நான் அதுக்கு மேலேயோடையே லைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த த்ரெட்டை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த சுருக்கம் வந்து வெளியே வந்துடும். அந்த த்ரெட்டு லைட்டாக கைப்பட்டுச்சுன்னா கூட இழுத்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேஃப்டிக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவில் வந்து இந்த கேதரிங்கை வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அந்த லைன் மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் இது கரெக்டான லெவலில் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து மேலே இருக்கிற அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்காது. அந்த எப்படி சொல்கிறது, அந்த மேலே இருக்கிற கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விடுவோம்ல அந்த கிளாத் வந்து கரெக்டாக இருக்காது, மேலே கீழே இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இன்ச்சு இருந்தது. இப்போ நான் 6 இன்ச்சுக்கு அந்த கேதரிங் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சேஃப்டி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது நான் வேஸ்ட்டு கிளாத் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரிஜினல் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தையல் வந்து போடுங்க. கேதரிங் வந்து கரெக்டாக வரும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் அதாவது அந்த ஃபேஷன் மேக்கரில் செய்யும்போது எனக்கு அது வந்து நல்ல ஒரு திருப்தியாக இருந்தது, நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் நார்மல் மிஷின் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னாலும் பட் பரவாயில்ல, ரொம்பவே நம்ம நார்மலாக வைக்கிறத நம்ம கையால் வைக்கிறத விடவும் இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இதே டைம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டடா பாய்.